வணக்கம். இந்த வணக்கம் சொல்றதுல ஒரு காரணம் இருக்கு. நீங்க வந்து உங்களுக்கு நீங்க காட்டின பதிவு வந்திருக்கீங்க, இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்கன்னு. ஏன்னா காலையிலேருந்து எனக்கு இது நேற்று நடந்த ஒரு விஷயம் சமாச்சாரம், எனக்கு கொஞ்சம் கோபம் சில ஊடகங்கள் மேல. சரோஜாதேவி மேடம் பெரிய நடிகை எல்லாம் ஒண்ணு இல்லை, நான் ஒத்துக்கலாம் இல்லை, பெரிய. அதே நேரத்தில் எங்க சங்கத்துல என் குடும்பத்துல ஒருத்தன் ஷூட்டிங் ஸ்பாட்ல ஆக்சிடென்ட்ல உயிரோடு ஒரு அவனை பத்தி என்னன்னு யாருமே எந்த ஊடகமும் கேட்கல. அதை பத்தி சொல்லுங்க, அதை பத்தி இது வேண்டாங்க. அதை பத்தி எனக்கு கடுமையான கோபம் வந்துச்சு. இது நீங்க நிச்சயமா இது ஒவ்வொருத்தனும் நாட்டை பாதுகாக்கக்கூடிய ஒரு ராணுவ வீரனும் ஃபைட்டரும் ரெண்டு பேரும் ஒண்ணுதான். இவனும் உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக திரையில இன்னைக்கு பாக்குறீங்க, நீங்க உள்ள போய் பாருங்க. எங்க யூனியன்ல வால்பேப்பர் கிடையாது, இறந்தவர்களுடைய போட்டோ தான் வால்பேப்பர். அத்தனை பேர் இறந்திருக்கான், அத்தனை பேர் செத்து இருக்கான் இந்த சினிமாவுக்காக. இந்த தகவல் தெரியும் போது எனக்கு தெரிந்த உடனே நான் முதல்ல அப்செட் ஆயிட்டேன். ஏன்னா எஸ்.எம். ராஜு, எஸ்பெஷலி எஸ்.எம். ராஜு, அவர் இறந்தவர் ரொம்ப பிரில்லியன்ட். அவர் கால்குலேஷன் ரொம்ப நல்லா கரெக்டா போடுவார். இந்த இங்கேருந்து இவ்வளவுதான், இத்தனை அடி வரும், இப்படி போவோம், இங்கேருந்து உருண்டா இந்த இடத்துல பிடிக்கும். இது வந்து ஒரு 100க்கு மேல பண்ணிட்டாரு ஜம்ப். அவர் சாதாரண ஜம்பெல்லாம் இல்லை, எங்கிட்டலாம் நிறைய எக்கச்சக்கமான ஜம்புங்க பண்ணிருக்காரு. ரொம்ப ரொம்ப ரிஸ்கி ஷாட்ஸ் எல்லாம் பண்ணி கடல்ல அங்க இங்க எக்கச்சக்கமா பண்ணிருக்காரு. ஸோ தைரியசாலி, மகா தைரியம். எதை சொன்னாலும் நேரம் அந்த பஸ் இடிச்சுடா ஓகே, அதான் அந்த ஓகேன்ற வார்த்தையை தவிர எங்க யூனியன்ல யாருக்கும் தெரியாது. மழை துளிக்கும் ஃபைட்டர்ஸும் ரெண்டு பேரும் பயப்பட மாட்டாங்க, கீழே விடுறதுக்கு ரெண்டு பேரும் மட்டும்தான் பயப்படவே மாட்டாங்க. அதுதான் எங்களுடைய குணம். அதுல ஒருபடி மேல எஸ்.எம். ராஜ் என்னவாக இருந்தாலும் குத்தி கிழிச்சு போயிட்டே இருப்பாரு. ஆனா சேஃப்டியும் அந்த மாதிரி பார்ப்பாரு. அது ஒண்ணுதான் எனக்கு கேள்விக்குறியாக இருந்தது. ஏன்னு கேட்டீங்கன்னா, என் அன்பு அருமை தம்பி திலீப் மாஸ்டர், அவரு சூப்பரோட பையன், அவர் சேஃப்டி எல்லாம் ரொம்ப நல்லா பார்ப்பாரு. அவரு கிட்ட எக்கச்சக்கமா படங்களை பண்ணிட்டாரு, எவ்வளோ த்ரில் எடுத்திருக்காரு, எவ்வளோ பண்ணிருப்பாரு. நான் முதலில் எனக்கு தோன்றியது திலீப்போட மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு தான் என் மனநிலைமை. அந்த ஸ்பாட்ல இருக்கக்கூடிய ஸ்டண்ட் இயக்குனருக்கு தான் அதனுடைய வலி தெரியும். அதுதான் ரொம்ப அந்த வலி தெரியறதுக்கு. இப்ப உங்களுக்கு ஒரு வலி தெரியுதுன்னா நீங்க உயிரோட இருக்கிறதா அர்த்தம். அடுத்தவங்களோட வலி தெரிஞ்சதுன்னா நீங்க மனுஷனா இருக்கீங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி வலியினுடைய வேதனைகளையும் எங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். எந்தெந்த இடத்துல என்ன வலி, பழப்பாங்களா மாட்டாங்களா, இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா, இவ்வளவும் தெரியும். அடிக்கடி நாங்க இந்த ஆக்சிடென்ட்டை பாக்குறோம். ஆக்சிடென்ட் ப்ரோ ஜோன் எங்களுக்கு வந்து சொந்தமானது. நாங்க இறப்புக்கு பயப்படுறது இல்ல. அது ஏன்னா அது நாங்க உயிரோடு இருக்கும்போது வர்றதில்ல, அது வரும்போது நாங்க உயிரோடு இருக்கிறது இல்ல. அதனால சாவை பார்த்து பயப்பட மாட்டாங்க எங்க ஆட்கள் யாருமே. அதுல எல்லாம் ஒரு பிடி மேல இந்த பையன், இந்த எஸ்.எம். ராஜுங்கிறவர், அவர் பண்ணாத சாகசங்களே இல்ல. அப்பேற்பட்டவர் இந்த சாகசத்தை பண்ணி அந்த ஸ்பாட்ல நடக்கும்போது, நடந்து முடிஞ்ச பிறகு எனக்கு அங்கிருந்து நான் அப்படியே ஒரு கணம் ஸ்தம்பிச்சு போயிட்டேன். ஃபர்ஸ்ட் ஸ்தம்பிச்சு போனதோட என்னுடைய முதல் நிலை கேள்வியே நான் அங்க இருப்பவர்களுடைய சூழல். இவர் என்ன பண்ணிருப்பாங்க, எங்கிருந்து அந்த ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருப்பாங்க, என்ன நடந்துக்கும், ஒருவேளை தப்பாயிடுச்சா, இறக்கலன்னு சொல்லுவாங்களா மறுபடியும், இப்படியெல்லாம் கூட தோணுச்சு. ஆனால் என்ன இருந்தாலும் நிஜத்தை யாரும் மீற முடியாது. நிஜம் உண்மைதான். அதுல யாரு அது அந்த ஸ்பாட்ல இருக்கக்கூடிய இயக்குனருக்கு ரஞ்சித்துக்கு எவ்வளவு வலி இருந்திருக்கும், கேமராமேனுக்கு எவ்வளவு வலி, அந்த மொத்தம் என்டையர் குரூவே ஒரு குறுகி போயிருக்குங்க அந்த வலியில. பாதுகாப்பு நெறிமுறைகள் விதிமுறைகள் எல்லாமே ஃபாலோ பண்ணி தான் அந்த ஷூட்டிங் நடந்தது. ஆனா எதாச்சும் நடந்திருக்கு, பெரிய வருத்தம் தான், யாராலும் ஏற்றுக்க முடியாது இல்லங்க. சொல்லுங்க. ஆனா என்னன்னா, இப்ப நீங்க இவ்வளவு முறையான பாதுகாப்பு வசதிகள் எல்லாமே இருந்துமே இந்த மாதிரி மரணம் நடக்கிறது வந்து நம்ம எப்படி தொடர்ச்சியா நடந்து வந்திருக்கு. இல்ல, அதாவது நாங்க ஒவ்வொன்றும் ஒரு ஆக்சிடென்ட் ஒருத்தர் போகும்போது தான் ஒன்ன கத்துக்கிறோம், புரியுதுங்களா? இப்ப முதல்ல என்ன பண்ணுவோம்னா, எப்படி அவருக்கு அந்த உள்ளுக்குள்ள பூரா பத்த வச்சிருக்கும் இரும்புல. இப்ப கூட நீங்க வண்டி பாத்தீங்கன்னா வண்டி நொறுங்காது, அவ்வளவு சேஃப்டியா இருக்கும். இவங்களுக்கு எல்லா விதமான பெல்ட்டுகளும் போட்டிருக்கும். அந்த பெல்ட் எப்போ ஒருத்தர் அந்த பெல்ட் இல்லாம அடிச்சு செத்த பிறகு பெல்ட் போடணும்,
அதே போல இந்த கழுத்து இருக்க அது வந்து 500 பவுண்ட் வெயிட் வரைக்கும் தாங்கும். அதுக்கு மேல தனியா பிச்சுக்கும் தலை. அதுக்கு ஒரு பெல்ட் போடணும், நெக் பேண்ட் போடணும். அதுக்கப்புறம் இந்த ஸ்டேரிங்ல ஒரு ராடு இருக்கும், அது வந்து அடிச்சா இவனை சைட்ல இழுக்கிறதுக்கு ஒரு பெல்ட் போடணும். இவ்வளவு வழிமுறைகளையும் ஒவ்வொருத்தர பறி கொடுத்து தான் நாங்க கத்துக்கிட்டோம். அதே போல இத்தனை பெல்ட்டை போட்டு கட்டி வச்சு நீங்க இப்ப வீடியோ பார்த்திருப்பீங்க. அவர் அவுக்கும் போது எத்தனை பேர் உள்ள போய் எடுத்தாங்க? இதே ஒண்ணு யோசிச்சு பாருங்க. அதே பெட்ரோல் டேங்க்ல தீப்பிடிச்சு எரிஞ்சிருந்தால் யாராக்கிட்ட போயிருக்க முடியுமா? இதுவும் நடந்தேறி இருக்கிறது. சோ அந்த பெட்ரோல் டேங்க் பட்டு அந்த வராம இருக்கணும்ன்றதுக்காக பெட்ரோல் டேங்கை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இவ்வளோண்டு பாட்டில் பெட்ரோலை முன்னாடி வச்சு அதை ரிஹர்சல் பார்த்து போர்டு கிட்ட வரும்போது அதை எவாபரேட் ஆகணும், ஒரு சொட்டு கூட இல்லாம. சோ அந்த மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணி அதை அந்த ஆக்சிடென்ட் தவிர்த்தோம். இப்ப பாத்தீங்கன்னா அதுல தீ பிடிக்கல. இப்ப என்ன இதுல இவ்வளவு பாக்குறது என்னன்னா, என்னவோ ஒரு சின்ன அதாவது ஒரு ஒரு கண்ணிமைக்கு, அதாவது மரணித்த நொடிகள்னு சொல்லுவாங்க. எங்களால் அதை உணர முடியும். அந்த மரணித்த நொடிகளை எங்களுக்கு தான் உருவாக்கப்பட்டதோ அப்படின்ற வேதனைகள் எங்களுக்கு உண்டு. மரணிக்கிற நிமிடம் அந்த போய் வினாடிகள் அந்த சீனரிஸ் எத்தனை பேரை நாங்க பாக்குறோம். கண்ணுக்கு எதிர்க்க நடக்கக்கூடிய அந்த கோரமையான ஒரு விஷயம் இருக்க, அது வந்து பார்த்து பார்த்து தான் நாங்க கத்துக்கிறோம். இதுல இப்போ எங்களுடைய ஆளுங்க அனலைஸ் பண்றாங்க, அதனுடைய எங்களுடைய ஆய்வு பண்றாங்க. அதை எப்படியா இருக்கலாம், அது தார் ரோடாக இருந்திருந்தால் உருண்டு ஓடிடும் வண்டி, அதுல அடிப்பட்ட இம்பாக்டே வராது. மண் ரோட்ல என்ன பண்ணிருக்காங்க, சோ அதுல ஏதாவது மிஸ் பண்ணிருக்கா? இப்ப எல்லாத்தையுமே பார்த்து ஒவ்வொருத்தருக்கும் அந்த இதயம் வந்து துடிக்கிறதுல வெடிக்கும். அந்த நேரத்தில் அந்த வண்டி அங்கேருந்து சர்ன்னு வந்துட்டு இருக்கும்போது இயக்குனராகட்டும் கேமராமேன் ஆகட்டும் மொத்த குருவே ப்ரே பண்ணிட்டு இருக்கோம், கடவுளை வேண்டிட்டு தான் இருப்பாங்க. சோ எல்லாருமே இத்தனை சேஃப்டி பண்ணாச்சு, ஒன்னும் இல்ல, தைரியமா இருக்கும். இதெல்லாம் பண்ணி மேல இதுக்கு மேல ஒண்ணு நடக்குதுன்னா அந்த பிராக்ஷன் ஹாஃப் அன் செகண்ட்ல என்ன நடந்திருக்கு, அந்த மரணித்த நொடிகள் அது என்ன நடந்தது, இதுதான் இப்ப இனிமேல் தான் அதை சார்ந்து நாங்க யோசிக்கணும். இப்படி ஒண்ணு நடந்தால் என்ன நடக்க போகுது அப்படின்னு எங்க சங்கம் அதுக்காக உட்கார்ந்து அதுக்கு ஒரு ஆய்வு குழு போட்டு பாடத்தை கத்து இதுக்கு என்ன பண்ணணும், ரெமெடி வரணும் இல்லையா, அந்த ரெமெடியை கத்துக்கிட்டு அந்த மாதிரி பண்ணணும். ஏன்னா எல்லாருக்குமே தெரியாது, வண்டி உருளும் போது அது உள்ள ஒரு உயிர் இருக்குன்றதே ரொம்ப பேருக்கு தெரியாது. சோ அது இனிமேல் இப்படித்தான் நாங்க அப்பப்ப சாகும்போது தான் தெரியுது, ஒருத்தன் உள்ள இருக்கானோ செத்து போயிட்டானோ அப்படிங்கறதோட முடிஞ்சு போயிருது. ஆனால் இந்த கனவு உலகத்துல நிஜமாவே லைஃப கொடுக்கிற எங்க சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் அத்தனை பேரும் தெய்வங்கள். இதுதான் நான் கடைசியா உங்களுக்கு சொல்றது. இந்த தெய்வங்கள் மறுபடியும் மீண்டும் மீண்டும் அந்த குடும்பங்கள்லாம் நான் பாத்துக்கிறதுக்கு எங்க சங்கம் இருக்கு, எல்லாரும் இருக்காங்க, நல்ல மாதிரி பாத்துக்குவாங்க. எந்த விதமான ஒரு சின்ன இது கூட இருக்காது. சோ எங்களுக்கு ஒரு அற்புதமான தொழிலாளி அவன் மறைஞ்சது எங்களால தாங்க முடியல. எதையும் செய்யக்கூடிய ஒரு துணிவுள்ள ஒரு சாகச ஒரு பிளேயர் அவன். அப்படி ஒரு சாகச பிளேயர் நிறைய பேர் இருக்காங்க, ஜம்ப் பண்ற எக்கச்சக்கமா இருக்காங்க. பட் எல்லாருக்குமே இப்போ வந்து என்னன்னா, நீங்க நினைக்கிற மாதிரி பயந்துட்டாங்களோ நினைச்ச, சத்தியமா பயம்ன்றதே எங்களுக்கு யாருமே கிடையாது. ஆனா இந்த மாதிரியான விபத்துகள் நேரும் பட்சத்துல தான் நமக்கு வந்து அது வந்து அது ஒரு அலாம் அடிச்சுட்டே இருக்கு. நம்ம வந்து ரொம்ப சேஃப்டியா இருக்க வேண்டியது. இந்த மாதிரி சூழ்நிலையில பாதிக்கப்பட்டவங்களோட குடும்பங்களுக்கு என்ன விதமான பாதுகாப்பு கொடுக்கணும், அரசாங்கம் சைட்ல இருந்து என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்க? அரசாங்கம் அதாவது இந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த ஃபர்ஸ்ட்ல இருந்து தள்ளி விட்டாங்க. எப்படின்னா, சர்க்கஸ்காரனுக்கும் ஸ்டண்ட் நடிகனுக்கும் இன்சூரன்ஸ் கிடையாது. இப்ப கூட பாருங்க, சொன்ன உடனே நாளைக்கு இன்சூரன்ஸ்காரன் வந்து நிப்பான். ஆனா நீ 10 மடங்கு ஜாஸ்தி கட்டுன்னுவான். மாமூலா உங்களுக்கு கட்டுற மாதிரி கட்ட விட மாட்டான். ஏன்னா அதாவது ஒரு சூசைட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு தொழில். சூசைடு கிடையாது இன்சூரன்ஸ். சூசைட் பண்ணி செத்து போயிட்டா இன்சூரன்ஸ் கிடைக்காது. அது போல சூசைட் பண்ணிக்கிற மாதிரி இந்த தொழில், அதனால கிடையாது. சோ அதனால இப்ப சங்கங்கள் ஆரம்பிச்சு, இப்ப தியாகராஜ மாஸ்டர் இருக்காரு, இப்படி மூதாதையர்கள் எங்க அப்பா இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு சங்கமா உருவாக்கினது தான். தங்கம் செய்யாததை சங்கம் செய்யும்ன்ற ஒரு காரணத்திற்காக இறப்பு ஏற்படலாம். ஒரு இறப்புல இருந்து தான் சங்கம் ஆரம்பிச்சது. 50 பைசா கூட இல்ல, சாவை எடுத்து போட, அதுல இருந்து ஆரம்பிச்ச சங்கம் இன்னைக்கு எடுத்து போட்டு, இன்னைக்கு ஒரு ஆள் இறந்தா அவர் குடும்பத்தை நிச்சயமாக கவனித்துக் கொள்ளப்படும். அதே மாதிரி அடிபட்டா, கொண்டா, கால் உடைஞ்ச கை, அவருக்கு இவ்வளவு உயிர் இருந்தா போதும், அவர் என்ன மாதிரி கொண்டு வந்து காப்பாத்தி என் சங்கம் கொண்டு வந்து நிறுத்திடும். மறுபடியும் அப்படி கொண்டு வந்து நிறுத்தி நான் ரெடி, நான் அடுத்த ஷாட் ரெடின்னு சொல்லுவோம்.
அந்த அளவுக்கு காப்பாற்றக்கூடியது எங்கள் சங்கம் மட்டுமே. நான் தைரியமா நெஞ்சம் உயர்த்தி சொல்லுவேன், என் சங்கம் மட்டுமே அதை செய்யும். இது எல்லாரும் சேஃப்டிகள் பார்க்கறது, இப்ப சூப்பர் மாஸ்டர் அங்க இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே சேஃப்டி இது எல்லாத்துக்குமே ஒரு புரோட்டோகால் இருக்கு. இதெல்லாம் பார்த்து தான் பண்றோம். இதை மறுபடியும் நாங்கள் மீண்டும் இதில் ஆய்வு செய்வோம். ஆய்வு செய்து இதை போல் தொடராமணும். ஆனா எங்க கிட்ட ஒன்றும் கிடையாது, நடக்கிறது நடந்தான் தீரும். பட் அட் த சேம் டைம் வாட் பெஸ்ட் வி கேன் கிவ், என்ன மாதிரி ஒரு சேஃப்டியை நம்ம கொண்டு வர முடியும் அப்படிங்கிற கொண்டு வருவதற்கு நாங்கள் நிச்சயமாக எங்கள் சங்கம் மூலியமாக நிச்சயமாக ஒரு ஆய்வு நடத்தப்படும். அந்த நடத்துறதுல என்ன நடந்ததுன்னு சொல்லுவாங்க. இவர் துணைத் தலைவர் அவர் ஜிஎன் முருகன் அவர் கேட்டீங்க இல்லையா, அரசாங்கத்தில் 5 லட்சம் ரூபாய் காப்பீடு, ஆக்சிடென்ட்ல கலைஞர் காப்பீடு திட்டத்தில் 5 லட்சம் ரூபாய் இருக்கு. நன்றி. ஹாலிவுட்ல எவ்வளவு பெரிய காட்சியா இருந்தாலும் அது ஒரு மினியேச்சர் செட்டப் பண்ணி எடுத்துருவாங்க. அந்த மாதிரி நம்ம தமிழ் சினிமாவில் பண்ணும்போது இந்த மாதிரியான இழப்புகளை தவிர்க்கிறதுக்கான ஒரு வழிமுறையா இருக்குல்ல. சோறு யார் நீங்க போடுவீங்களா? எங்க ஆளுங்களுக்கு தயிர் இருக்குங்க, எனக்கு குடும்பம் இருக்குங்க, பசி இருக்குங்க. ஆனாலும் ஒண்ணு, நீங்க சிஜி பாத்துட்டீங்க, ஏஐ பாத்துட்டீங்க, அதுல ஒரு சிந்தட்டிக் தெரியுதுல்ல உங்களுக்கு, ரியலிஸ்டிக் இருக்கா, அதுல உணர்ச்சிகள் இருக்கா? இப்ப இந்த காரு வீடியோ பாத்துருப்பீங்க, வரும்போதே பதபதப்பு இருக்கா, என்ன ஆகுமோ? ஒரு முன்னாடி ஒரு கேமரா எடுத்துக்கிட்டு ஒரு வண்டி போகுது, பின்னாடி இந்த வண்டி வருது, ஒரு பதபதப்பு இருக்கா? இதான் இந்த ஸ்டண்ட் தொழில உயிர் இருக்கு. அந்த உயிர் தான் அதாவது ஸ்டண்ட் நடிகன் ஏன் வச்சிருக்காங்கன்னா, இல்லன்னா ஸ்டண்டோட நிறுத்திருக்கலாமே. அந்த நடிப்புல உண்மை இருக்கு, அவன் உண்மையா செய்யறான். அந்த உண்மையான ஒரு விஷயத்த ஜனங்களுக்கு வேணும், அந்த கதைக்கு தேவைப்படுது. அந்த கதைக்கு தேவைப்படும் போதே எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறது தவிர்க்கவே முடியாத ஒரு விஷயம் அது. அதற்கு என்ன சேஃப்டி பண்ணலாம், என்ன பாதுகாப்பு கொடுக்கலாம், எவ்வளவு முடியுமோ அவ்வளவுதான். அப்ப சிஜி இருக்கு, எல்லாத்திலையும் பண்ணிட்டு போயிருக்கலாம். சிஜில வண்டி 100 பல்ட்டி கூட அடிக்கலாமே. இப்ப முதல்ல இது பண்ணும்போது கூட நீங்க சொன்னீங்களே மினியேச்சர், ரவி கண்ணா சாப் பண்ணும்போது ஈஸியா பண்றதுல 100 பில்டிங் மேல ஜம்ப் தாண்டி போற மாதிரி எடுக்கும்போது அது ஆர்டிபிஷியல் ஆயிடுது இல்ல. இப்ப நீங்களே சொல்லுங்க, 100 பேர் அடிச்சா என்ன நீங்க கிண்டல் பண்றீங்களா இல்லையா? அது எவ்வளவு மோர் ரியலிஸ்டிக், ஒரு ஆளால என்ன அடிக்க முடியும், என்ன பண்ண முடியும், அந்த அளவுக்கு. அப்ப அதே ரியலிஸ்டிக் ஆகும்போது அது ரியலிஸ்டிக்கா ஒருத்தன் பண்றான்னா அதுதானே வீரனுக்கு அழகு. எங்க வீரத்திற்கு எங்க சங்கத்திற்கும் பஞ்சமே கிடையாது. வீரர்கள் தெளிவா இருக்காங்க. இன்னைக்கு மறைஞ்ச இந்த பூ இப்போ அவனை புதைக்கல, விதைக்கப்பட்டிருக்கோம். நிச்சயமா பல வீரர்கள் வருவார்கள், பல வீரர்கள் இருக்கிறவங்க நிறைய செய்வாங்க. இந்த விதைக்கப்பட்ட இந்த இது அவனுடைய ஆசி எல்லா ஜம்பருக்கும் எல்லா செய்யறவர்களுக்கும் நிச்சயமா உண்டு.